சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ஐராவத மலையின் மேற்கு பகுதி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி கிரீஸ்வர திருக்கோயிலிருந்து சித்தர் வாசி யோகம் மூலமாக உங்களை சந்திக்க இருக்கிறோம். வாசி யோகம் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். அதனோடு சித்தர்களை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். சித்தர்கள் நமக்கு எண்ணற்ற சமுதாய பணிகள் மனித குலத்திற்காக செய்திருக்கிறார்கள். மருத்துவம், யோகம், கல்பம், சமுதாய கல்வி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனோடு நமக்கு அட்டமா சித்திகள் என்னவென்றால் அனிமா, மகிமா, லகிமா, கரிமா என்ற போன்ற நமக்கு சித்தர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அனிமா என்பது நமது உடலை அணுவைப் போல சுருக்கிக் கொள்வது. பாருங்க, அனிமா என்பது நமது உடல் அணுவைப் போல சுருக்கிக் கொள்வது. மகிமா என்பது அண்டத்தைப் போல விரிந்து கொள்வது. ஒரு உதாரணத்துக்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால், சித்தர் போகர் பெருமான் ஈ வடிவம் எடுத்து சிவபெருமானை வலம் வந்தது. போகர் பெருமான் ஈ வடிவம், ஈ போல வடிவம் எடுத்து, உருவம் எடுத்து அவர் சிவபெருமானை வலம் வந்தது. அகத்திய பெருமான் விசுரூபம் எடுத்தது. மகாபாரத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் விசுரூபம் எடுத்தது. ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் விசுரூபம் எடுத்தது. இது எல்லாம் மகிமா என்று கூறுவார்கள். அண்டமாக விரித்துக் கொள்வது, தன் உடலை பெரிதாக்கிக் கொள்வது. லகிமா என்பது கடினமான பொருளை சிறிதாக காட்டுவது, நம் உடலை சிறிதாக காட்டுவது. கரிமா என்பது நமது உடலை கனமாக காட்டுவது, சிறிய பொருளை கனமாக காட்டுவது. மற்றும் ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்கள் இருத்தல். நம் சித்தர் பெருமார்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு இடங்கள் இருத்தல். இதற்கு உதாரணமாக போகர் சித்தர் பல்வேறு இடங்களாக ஜீவசமாதிகள் உள்ளன போன்ற சித்தர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். அதனோடு அட்டாங்க யோகம், குண்டலினி யோகம், யோக சூத்திரங்கள், பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜயோகம்